Good morning, students. Today we move on to the second lesson, consumption analysis, page number 25, bulletin point 2.1, introduction. Consumption is an essential economic activity. So consumption என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி தான். என்ன அப்படின்னாக்கா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்னன்னாக்கா கன்சம்ஷன். ஸோ ஃபஸ்ட் லெசனில் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ஒரு 4 பார்த்துருப்போம். அதில் கன்சம்ஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எதுலன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லேயே. கன்சம்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபையிங் ஒன்ஸ் வாண்ட்ஸ். ஸோ கன்சம்ஷன் என்னென்னா ஒருத்தவங்களுடைய வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அந்த கேப் தான் என்னன்னாக்கா கன்சம்ஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் தி யூஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் வாண்ட்ஸ். வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த பவருக்கு தான் நம்ம கன்சியூம் அப்படின்னு சொல்லுவோம். இன் எக்கனாமிக்ஸ் கன்சம்ஷன் இஸ் ஸ்டடிட் போத் அட் மைக்ரோ லெவல் அண்ட் மேக்ரோ லெவல். ஸோ இது மைக்ரோ லெவல்லையும் சொல்லலாம், அதே மாதிரி மேக்ரோ லெவல்லையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் bulletin point 2.2, human wants. In ordinary language desire and want mean the same thing. ஸோ எல்லாத்துலேயும் சொல்லணும்னா டிசைர் அண்ட் வாண்ட் இது ரெண்டுத்துக்குமே என்னென்னாக்கா விருப்பம், டிசைர் என்ன சொன்னால் விருப்பம்னு சொல்லுவோம், அண்ட் வாண்ட்னா தேவைன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே என்னென்னாக்கா சேம் மீனிங் தான். ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுத்துக்குமே வேறு வேறு மீனிங் இருக்கும். வாண்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஃபார் ஹியூமன் பிஹேவியர். ஸோ வாண்ட்ஸ்ன்றது என்னென்னாக்கா எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணுற வரைக்கும் ஹியூமன் வாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹியூமனோட பிஹேவியரை பேஸ் பண்ணி வர்றது என்னன்னாக்கா வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டு பை அண்ட் கன்சியூம் கூட்ஸ். ஆனால் அதுவே டிசைர் வந்து அது வேறு. ஸோ விருப்பத்துக்காக நம்ம சூஸ் பண்ணுறது என்னன்னாக்கா டிசைர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் bulletin point 2.3, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்கள், வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். நம்மளுடைய பிஹேவியரை பேஸ் பண்ணி வாண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த வாண்ட்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். இட்ஸ் நாட் அன்லிமிட்டட். ஸோ இது மட்டும் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். அண்ட் பேஜ் நம்பர் 26, செகண்ட் பாயிண்ட், வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். ஸோ இது எல்லாமே எதுலேருந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வாண்ட்ஸ் வந்து ஹேபிட்ஸ்லேருந்து தான் க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்னிங் நம்ம டீ குடிக்கிறதுலேருந்து ஸோ அது கூட நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது நம்மளுடைய ஹேபிட்டாக இருந்ததுனாக்கா அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் தேர்ட் பாயிண்ட், வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள். வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் வாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அது கொடுக்காத வரைக்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ பசியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஃபோர்த் பாயிண்ட், வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட் தெரியும் இல்லையா, ஒன்று இல்லைனா இன்னொன்றுத்துக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு இன்னொன்று இருந்துச்சுன்னா அது ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ அப்போ எல்லா வாண்ட்ஸுமே ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட் கொண்டது. அண்ட் வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். ஸோ எல்லா வாண்ட்ஸுமே ஒன்றோட ஒன்று போட்டி போடுற அளவுக்கு இருக்கும். And next one, wants are complementary. Sometimes satisfaction of a particular want requires the use of more commodity. So காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம கிடைக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் அண்ட் பெட்ரோல் அண்ட் இங்க் அண்ட் பென். ஸோ இது மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி நம்மளுக்கு இதுவும் கிடைக்கும். அண்ட் வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங். ஸோ ரெக்கரிங்னா திரும்ப அந்த வாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா பசி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே என்னன்னாக்கா திரும்ப நம்மளுக்கு இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். நெக்ஸ்ட் bulletin point 2.4, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ். ஸோ கூட்ஸ் வந்து என்ன அண்ட் நெக்ஸ்ட் கூட்ஸ்னால் அதோடைய கிளாசிஃபிகேஷன் பாருங்கள். இந்த பாயிண்டில் கூட்ஸை வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா வாண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ வாண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது 3 பாயிண்ட்ஸ், நெசசரிஸ், கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரிஸ். நெசசரிஸ்னால் தெரியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக்காக நம்மளுக்கு தேவையானதை நம்ம எதில் சொல்லுவோம்னா நெசசரிஸ் சொல்லுவோம். இது எப்பவுமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். ஸோ இது 3 நம்மளுக்கு என்னன்னாக்கா நெசசரி கூட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஃபர்ட். ஸோ இப்போது நெசசரிஸ்லேருந்து இது 3 எனக்கு இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோரும் நம்ம எல்லாமே டிவியை வாட்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி டிவி அண்ட் நெக்ஸ்ட் ஃபேனு, ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் வந்து என்னக்கா கம்ஃபர்ட் ஜோனில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் லக்ஸரிஸ்னால் ரொம்ப ஆடம்பரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு ஜுவல்லரி, டைமண்ட்ஸ், இந்த கார்ஸ் இதெல்லாம் வந்து என்னக்கா லக்ஸரி கூட்ஸில் வரும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 27 2.5 bulletin point, cardial utility. Page number 27 2.5.1, the law of diminishing marginal utility, DMU அப்படின்னு சொல்லுவோம். இந்த தியரி தான் இப்போ பார்க்க போகிறோம். டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது என்னன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூட்டிலிட்டி அப்படின்றோம். யூசேஜ் வந்து இருக்க நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக டிமினிஷ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால நம்மளோட யூட்டிலிட்டி வந்து அந்த சாட்டிஸ்ஃபைங் லெவல் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது என்னன்னாக்கா இந்த தியரி. ஸோ இன்ட்ரடக்ஷன், H.H. Gosen and Australian economist was the first to formulate this law in economics in 1854. ஸோ இந்த கோசன் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த லாவை ஃபஸ்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுக்கு வந்து அதனால இந்த தியரிக்கு என்ன பேர்னா கோசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன். ஸோ அப்படின்றது இந்த தியரியோடைய நேம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள். Marshall states the law as the additional benefit which a person derives from a given increase of his stock of a thing diminishes with every increase in the stock that he already has. ஸோ மார்ஷலோட டெஃபினேஷன் பேஸ் பண்ணி சொல்லணும்னா டிஎம்யூ அப்படின்றது என்னென்னா தி அடிஷ்னல் பெனிஃபிட். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வர அந்த அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு பர்சனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னவாகும்னா ஃபஸ்ட் இருந்ததை விட அந்த யூசேஜுடைய ஃபீலிங் என்னவாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றத என்னன்னாக்கா டெஃபினேஷன். அசம்ஷன் பாருங்கள். ஸோ அசம்ஷன்ன்றது என்னென்னா இது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஹைப்போதிசிஸ் மாதிரியே சொல்லலாம். ஓகேவா, அதான் என்னன்னாக்கா அசம்ஷன். ஸோ இந்த தியரிக்கு இந்த மாதிரியான அசம்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் பை cardinal numbers such as 1 2 3 and so on. ஸோ கார்டினல் நம்பர்ஸ்னால் 1 2 3, ஆர்டினல் நம்பர்ஸ்னால் ரோமன் லெட்டர் 1 2 3 சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூட்டிலிட்டி நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா 1 2 3 அந்த மாதிரியான மெஷர்ஸில் நம்ம மெஷர் பண்ணலாம். செகண்ட், தி மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ஆஃப் த கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் வந்து மணி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் தேர்ட், தி கன்சியூமர் ஷுட் பி த ரேஷனல் கன்சியூமர் அண்ட் his aim is to attain maximum satisfaction. ஸோ மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஃபோர்த், தி யூனிட்ஸ் ஆஃப் த கமாடிட்டி கன்சியூம் மஸ்ட் பி ரீசனபிள் இன் சைஸ். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அந்த கன்சியூம் வந்து எப்படி இருக்கும்னாக்கா ரீசனபிளாக இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், தி கமாடிட்டி கன்சியூம் ஷுட் பி ஹோமோஜீனியஸ் ஆர் யூனிஃபார்ம். ஸோ மேபி இந்த கமாடிட்டி வந்து எப்படி இருக்குன்னா ஹோமோஜீனியஸாக இருக்கும், அதாவது ஒரே மாதிரியான கூட்ஸ், யூனிஃபார்ம் கூட்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் சிக்ஸ்த் ஒன், தி கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் மஸ்ட் டேக் பிளேஸ் கண்டினியூஸ்லி. ஸோ அப்போது இந்த இடத்துல கன்சம்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா இட்ஸ் கண்டினியூஸ் ஒன்னாக இருக்கும், நடுவில் பிரேக்லாம் எதுவும் இருக்காது, கண்டினியூஸ் ஒன்ஸாக இருக்கும். செவன்த் ஒன், தேர் ஷுட் பி நோ சேஞ்ச் இன் த டேஸ்ட் ஹேபிட்ஸ் ப்ரிஃபரன்சஸ். அந்த இவங்க சொல்லியிருக்க இந்த கண்டிஷன்ஸில் எதுலேயுமே அந்த சேஞ்சஸ் இருக்காது. அவங்களுடைய டேஸ்ட்டை பேஸ் பண்ணியும் அதே மாதிரி அவங்களோட ஹேபிட்டை பேஸ் பண்ணியும் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணியும் அண்ட் ஃபேஷன்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே தான் இந்த கன்சியூம் பண்ணுற அந்த கூட்ஸ் இருக்கும். எக்ஸ்பிளனேஷன், தி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி ஸ்டேட்ஸ் that if a consumer continues to consume more and more units of the same commodity, அதாவது ஒரு கன்சியூமர் வந்து ஒரே விதமான கூட்ஸை அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசேஜ் பண்ணுற சாட்டிஸ்ஃபைங் லெவல் என்னவாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் என்னக்கா எக்ஸ்பிளனேஷன். இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள். டேக் பேஜ் நம்பர் 28. அதில் ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்பிள் டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்பிள், செகண்ட் ஆப்பிள் அண்ட் தேர்ட் ஆப்பிள். அதில் பாருங்கள், ஈட்டிங் த ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கிவ்ஸ் த கன்சியூமர் எ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப பசியில் இருக்காங்க. அப்படி பசியில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்பிள் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்பவே ஹையாக இருக்கும். ஆனால் அதுவே ஈட்டிங் த செகண்ட் ஆப்பிள் வில் நாட் கிவ் அஸ் மச் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுவே ஒரு ஆப்பிளை சாப்பிட்டதுக்கப்புறம் செகண்ட் ஆப்பிள் அவங்க கொடுக்குறாங்க, செகண்ட் ஆப்பிள் அவங்க சாப்பிடும்போது அதே அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்ட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்காது, அது அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். அது மார்ஜின் யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் பாருங்கள். ஸோ தேர்ட் ஆப்பிள் அவங்க சாப்பிடும்போது என்னவாகும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ அது என்னன்னாக்கா டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி. ஸோ இந்த தேர்ட் ஆப்பிள் வந்து எப்படின்னா செகண்ட் ஆப்பிளை சாப்பிடும்போது இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை விட இன்னும் கம்மியாக இருக்கும். அதுதான் என்னன்னாக்கா இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அண்ட் கீழே அந்த டேபிள் காலம் பாருங்கள். யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 ஆப்பிள்ஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 20லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்ஜின் யூட்டிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். டயக்ராம் 2.1. ஸோ யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் வந்து என்ன அப்படின்னாக்கா 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. எக்ஸ் ஆக்சஸ் ரெப்ரசென்ட் யூனிட்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ரெப்ரசென்ட் டோட்டல் யூட்டிலிட்டினா என்ன, நெக்ஸ்ட் மார்ஜின் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் யூனிட்ஸில் பாருங்கள் நம்பர் 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் யூட்டிலிட்டி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்பில் சாப்பிடும்போது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்னவாக இருக்குன்னா 20 இருக்குது. ஸோ அந்த இடத்துல மார்ஜின் யூட்டிலிட்டி என்னவாக இருக்கும்னா 20. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் ஆப்பில் ஈட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டோட்டல் யூட்டிலிட்டி என்னவாகுது அப்படின்னாக்கா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 35. ஆனால் அதுவே மார்ஜின் யூட்டிலிட்டி என்னவாகுது அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகுது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக என்னவாகிட்டே வரும்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு லெவலில் 0 வருது. ஸோ 5th ஆப்பில் ஒரு கன்சியூமர் வந்து ஈட் பண்ணும்போது 0வாக குறையுது. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்பிலே அவங்க அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பொருள் வந்து நம்ம அதிகமாக கொடுக்க என்னவாகும்னா அது மேலே கொஞ்சம் வெறுப்பு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ 0 வந்ததுக்கப்புறமும் அதை நம்ம சாப்பிடும்போது அது மைனஸில் போகுது. ஸோ -5 அண்ட் -10. ஸோ அதை வச்சு அந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த தியரி தான் என்னென்னாக்கா டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி அப்படின்றது இந்த தியரி தான். ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம். ஸோ எந்த தியரியாக இருந்தாலும் ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறது நார்மல் இல்லையா? அதாவது ஒருத்தவங்க சொல்கிறத வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு கிடையாது. அவங்க சொல்கிறதுல குட் திங்ஸ் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி பேட் திங்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிசிசம் ஒரு 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்கள், யூட்டிலிட்டி cannot be measured numerically because utility is subjective. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூட்டிலிட்டி வந்து நம்பர்ஸால் மெஷர் பண்ண முடியாது, அது வந்து நம்ம ஃபீல் பண்ணுற ஒன்று, அதை போய் நம்ம எப்படி நம்பர்ஸால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம். செகண்ட் பாருங்கள், திஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் த அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ். ஸோ அசம்ஷன்ஸ்லாம் வந்து எப்படின்னாக்கா ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்றது செகண்ட் அசம்ஷன். தேர்ட், திஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள் டு இன்டிவிசிபிள் கமாடிட்டி. ஸோ இது எல்லா கமாடிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து என்ன அப்படின்னாக்கா 3 கிரிட்டிசிசமாக இருக்கும். Next we move on to the law of equal margin utility 2.6 bulletin number page number 29ல பாருங்கள். அதாவது மார்ஜின் யூட்டிலிட்டியே அதுவே ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முன்னாடி பார்த்தது வந்து டிஎம்யூ பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு குட் மட்டும் தான் எடுத்திருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள். அந்த ஆப்பிள்னா அந்த ஆப்பிளோட சாட்டிஸ்ஃபைங் லெவல் எப்படி இருக்குன்றது மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டியில் என்ன பண்ண போகிறோம்னா, வி டேக் 2 கூட்ஸ். ஸோ 2 கூட்ஸ் எடுத்துக்குவோம். அதோடைய நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது என்னன்னாக்கா ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டி அப்படின்றது. ஸோ டெஃபினேஷன் பாருங்கள், மார்ஷல் ஸ்டேட்ஸ் தி law as if a person has a thing which he can put to several uses, he will distribute it among these uses in such a way that it has the same margin utility in all. ஸோ அப்போது மார்ஷல் வந்து டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒரு குட் இல்லை 2 குட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த 2 குட்டோடைய மார்ஜின் யூட்டிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. For if it had a greater margin utility in one use, then another he would gain by taking away some of it from the second use and applying it to first. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து இதில் வரதுக்கான சான்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது என்னன்னாக்கா இந்த ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டி. ஸோ அசம்ஷன் பாருங்கள், தி கன்சியூமர் இஸ் ரேஷனல் இன் த சென்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டு கெட் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அப்போ அந்த கன்சியூமருக்கு என்ன ஒரு வாண்ட்டாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்றது தான். செகண்ட், த யூட்டிலிட்டி ஆஃப் ஈச் கமாடிட்டி இஸ் மெஷரபிள் இன் கார்டினல் நம்பர்ஸ். ஸோ அந்த மெஷரபிள் பண்ணலாம் யூட்டிலிட்டியை, அது வந்து எதில் கார்டினல் நம்பர்ஸில் 1 to 3ல. தி மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஃபோர்த், தி இன்கம் ஆஃப் த கன்சியூமர் இஸ் கிவன். ஸோ அவங்களோட இன்கம் எவ்வளோ, அவங்க வந்து அந்த கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து இன்கம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதில் கொடுத்துருவாங்க. தேர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் ஒரு பர்ஃபெக்டான காம்படிஷனில் இருக்கும். தி ப்ரைஸஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் ஆர் கிவன். ஸோ அந்த ஒவ்வொரு குட்டோடைய ப்ரைஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. தி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி ஆப்ரேட்ஸ். ஸோ இதில் வந்து டிஎம்யூ வந்து ஆப்ரேட் பண்ணும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் ப்ரைஸ் ஆஃப் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆரஞ்ச். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, டேக் பேஜ் நம்பர் 30, அதாவது ஒரு ஆப்பிளும் ப்ளஸ் அது கூட ஒரு ஆரஞ்சும் அப்படி எடுத்துக்க போகிறோம். இந்த 2 கூட்ஸும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 30ல் அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். MUA கொடுத்துருக்காங்களே, அதாவது மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆரஞ்ச் இஸ் ஈக்குவல் டு K. அதாவது என்னென்னா, இப்போ மார்ஜின் யூட்டிலிட்டி எவ்வளோ இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 50 டிவைடட் பை 10. அந்த இடத்துல ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் வந்து என்ன அப்படின்னாக்கா 10. அதே மாதிரி ஆரஞ்சோடைய ப்ரைஸ் என்னன்னாக்கா 4 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல கே அப்படின்றது என்னன்னாக்கா கான்ஸ்டன்ட். மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் மணி, அந்த இடத்துல மணின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா இட்ஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால தான் வந்து கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேபிள் காலமை வாட்ச் பண்ணுங்கள். யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ், ஸோ அதில் 6 கமாடிட்டிஸ் இருக்குது. ஆப்பிள், ஸோ டோட்டல் யூட்டிலிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து 25லேருந்து என்னவாகிட்டே வருதுன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அண்ட் நெக்ஸ்ட் மார்ஜின் யூட்டிலிட்டி, இந்த மார்ஜின் யூட்டிலிட்டி வந்து இதோடதுன்னா ஆப்பிளோடைய மார்ஜின் யூட்டிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆரஞ்சோடைய டோட்டல் யூட்டிலிட்டியும் மார்ஜின் யூட்டிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கமாடிட்டியுடைய டோட்டல் யூட்டிலிட்டி வந்து எப்போ வந்து ஈக்குவல் ஆகுது, டோட்டலும் மார்ஜின் யூட்டிலிட்டி எப்போ ஈக்குவல் ஆகுதுன்னா ஆப்பிளோட யூட்டிலிட்டி வந்து 92ல், அதாவது மார்ஜின் யூட்டிலிட்டி 4ஆக இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சோட யூட்டிலிட்டி வந்து டோட்டலில் 58 கன்சியூம் பண்ணும்போதும் அண்ட் நெக்ஸ்ட் மார்ஜின் யூட்டிலிட்டி 4ஆக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே என்னன்னா இந்த 4 அப்படின்ற லெவலில் தான் என்னவாகுதுன்னா கரெக்டாக ஈக்குவலைஸ் ஆகுது. அந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ ஏ டயக்ராம் வந்து என்னக்கா யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் அண்ட் பி டயக்ராம் யூனிட்ஸ் ஆஃப் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் ஆப்பிள் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் MU ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் MU ஆஃப், அந்த இடத்துல ஆரஞ்சு வரணும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த டயக்ராமில் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போகுது இல்லையா, ஸோ அந்த லைன் தான் என்ன அப்படின்னாக்கா
ஈக்குவலான அந்த பாயிண்ட். ஸோ அந்த ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டின்றது என்னன்னாக்கா அந்த ஈக்குவல் லைன் போகுது பார்த்தீங்களா, A1 to B1. ஸோ அதுதான் என்ன அப்படின்னாக்கா இட்ஸ் அ ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டி. அது ஒரு தடவை அந்த டயக்ராமோட சேர்த்து அந்த அந்த தியரியை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 31 இதோடைய கிரிட்டிசிசம் பார்க்கலாம். இன் ப்ராக்டிஸ் யூட்டிலிட்டி cannot be measured only be felt. அதாவது இதுவும் சேம் தான். என்னன்னாக்கா யூட்டிலிட்டியை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, அது நம்மளால் ஃபெல்ட், அதாவது நம்மளால் உணர மட்டும் தான் முடியும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட், திஸ் லா cannot be applied to durable goods. ஸோ டியூரபிள் கூட்ஸ்க்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது ஒரு செகண்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறது எல்லாமே என்னன்னாக்கா இட்ஸ் பெரிஷபிள் கூட்ஸ், இட்ஸ் நாட் அண்ட் டியூரபிள் கூட்ஸ். Next we move on to the consumer surplus. Page number 31, bulletin point 2.7, consumer surplus. The concept of consumer surplus was originally introduced by classical economists and later modified by Jevons and Jules Depute. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் எக்கனாமிஸ்டால் இது வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஆனால் அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி மாடிஃபை கொண்டு வந்தது யாருன்னா மாடர்ன் எக்கானமிஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். ஆல்ஃப்ரெட் மார்ஷன் டிஃபைன்ஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் as the excess of price which a person would be willing to pay a thing rather than go without the thing over that which he actually does pay in the economic measure of this surplus satisfaction. This may be called consumer surplus. அதாவது ஒரு கூட்ஸை வாங்குறதுக்காக நான் வந்து மார்க்கெட் போகிறேன். ஸோ அந்த மார்க்கெட் போகும்போது எனக்கு என்ன அப்படின்னாக்கா 500 rupees ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த கூட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போகும்போது அந்த கூட்ஸ்க்கு வந்து ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 300 தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னென்னாக்கா 500 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஆனால் எனக்கு வந்து அந்த கூட்ஸ் வந்து ஓகே நான் கேட்குற விலையோட கம்மியான விலைக்கு எனக்கு கிடைக்குது. ஸோ ஆனால் அதே அளவுக்கு ஈக்குவலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா அப்படின்றதும் டவுட். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான கூட்ஸும் கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோனா 500 ரூபாய் கிடையாது, 300 தான். ஸோ அப்போது ஆக்சுவல் ப்ரைஸ் அதுக்கு என்னவோ ஆனால் அதுக்கு நான் கொடுக்க விருப்பப்பட்டது எவ்வளவோ அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணாக்கா கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதில் வரதான் என்னக்கா இட்ஸ் கன்சூமர் சர்ப்ளஸ். Assumptions. Marshall assumed that utility can be measured. So Marshall என்ன assume பண்ணிருக்காருன்னா utility வந்து மெஷர் பண்ண முடியும். Second, the marginal utilities of money the consumer remains constant. ஸோ இதில் என்னன்னாக்கா மணி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். Third, there are no substitutes for the commodities in question. இந்த இடத்துல வந்து என்னன்னாக்கா substitute goods கிடையாது, alternative goods கிடையாது. The taste, income and character of the consumer do not change. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுடைய டேஸ்ட்டோ இன்கமோ எதுவும் சேஞ்ச் ஆகாது. Utility of one commodity does not depend upon the other commodities. ஸோ எதுவும் வேற ஒரு கூடுடைய கமாடிட்டிஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இப்போ சொன்னதான் எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் நெக்ஸ்ட் அதோடைய ஃபார்முலா பாருங்கள். வாட் எ பர்சன் கன்சூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவலன் டு வாட் எ பர்சன் இஸ் வில்லிங் டு பே மைனஸ் வாட் ஹி ஆக்சுவலி பேஸ். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா வாட் எ பர்சன் இஸ் வில்லிங் டு பே, அந்த பர்சனுக்கு வந்து எவ்வளோ வந்து கொடுக்கணும்னு விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேபி 500, ஓகேவா, மைனஸ் வாட் ஹி ஆக்சுவலி பேஸ். ஆனால் அவர் எவ்வளோ கொடுத்து வாங்கினாரு அப்படின்னாக்கா 300 தான். ஸோ அந்த இதில் இருக்க அந்த 200 என்ன அப்படின்னாக்கா இட்ஸ் அ கன்சூமர் சர்ப்ளஸ் அமௌண்ட், ஓகேவா. ஸோ அது என்னன்னாக்கா கன்சூமர் சர்ப்ளஸ். டேக் பேஜ் நம்பர் 32. அதில் ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது மேலே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்சூமர் சர்ப்ளஸ்க்கு. ஸோ யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி ஆப்பிள் கொடுத்துருக்காங்க அண்ட் வில்லிங்னஸ் டு பே ஆர் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் அதுக்கு என்னன்னாக்கா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆக்சுவல் ப்ரைஸ் அதுக்கு என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சூமர் சர்ப்ளஸ் அதோடைய ஃபார்முலா இஸ் ஈக்குவலன் டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ். பொட்டன்ஷியல் ப்ரைஸ்ன்றது என்னன்னாக்கா வில்லிங்னஸ் டு பே, அதாவது ஒரு பர்சனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் விருப்பம் இருந்திருக்குமோ இல்லையா, ஸோ அதுதான் என்னன்னாக்கா பொட்டன்ஷியல் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள், டயக்ராம் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ரெப்ரசென்ட் குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் ஒய் ஆக்சஸ் ரெப்ரசென்ட் ப்ரைஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து எவ்வளோ கொடுக்க விருப்பம், ஸோ அந்த கர்வ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கர்வில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் போட்டிருக்கு இல்லையா, அந்த லைன் போட்டது எல்லாமே என்னன்னாக்கா கன்சூமர் சர்ப்ளஸ். ஸோ அப்போ நான் எடுத்துகிட்டு போனது என்னன்னாக்கா 500 rupees, ஆனால் நான் ஸ்பெண்ட் பண்ணது 300 rupees. ஸோ அந்த 300 என்னதுனாக்கா அந்த பி அண்ட் சி, ஸோ அதோடு முடிஞ்சிடும். அந்த பி அண்ட் டி இந்த நடுவில் இடைப்பட்ட அந்த லைன்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்னன்னாக்கா நீங்கள் திரும்ப மீதியை கொண்டு வரீங்க இல்லையா அந்த அமௌண்ட் அப்படின்றது என்னன்னாக்கா கன்சூமர் சர்ப்ளஸ். ஸோ டுடே நம்ம கிளாஸில் செகண்ட் லெசன் பார்த்துருக்கோம், கன்சம்ஷன் அனாலிசிஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம், அண்ட் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி பார்த்தோம், அண்ட் ஈக்குவல் ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி பார்த்தோம், அண்ட் கன்சூமர் சர்ப்ளஸ் அதோடைய தியரிஸ் பார்த்தோம். தேங்க்யூ.